வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்குற ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா 22 ஸ்டிச்சஸ். இதுவரையும் 21 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச். சோட்டி ஸ்டிச் பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச்சை போட்டுட்ட பிறகு மறுபடியும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோட்டி ஸ்டிச். இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேயரில் யூஸ் பண்ணலாம், நம்மளோட லீஃபு கொடியிலலாம் யூஸ் பண்ணலாம். இதுவே ஒரு ஃப்ளவராக கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு ஃபில்லிங் கூட சொல்லலாம். இதை வந்து ஒரு ஃபில்லிங்காக லைனாக நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியாஸாக நம்ம வந்து இந்த சோட்டி ஸ்டிச்சை வச்சு பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டு அதை ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு லைன் இருக்குது. இப்போது இந்த சென்டர் லைன் இருக்குது இல்லையா, இந்த சென்டர் லைன்லேருந்து தான் நம்மளோட எல்லா ஸ்டிச்சஸுமே இந்த சென்டர் பார்ட்டில் கொண்டு வந்து தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். நம்ம அதில் தான் லைன் பை லைனாக எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், நான் மேலேருந்து ஒரு பாதி அளவுக்கு, ஓகேவா, ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போது நம்ம எப்போவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் கீழ் லேயர் இருக்கும், அந்த லேயர்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மெத்தடில் தான். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை பாருங்கள். நான் அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு அகெயின் அதுக்கு கீழே என்ன பண்ணுறேன், ஒரு செயின் ஸ்டிச்சை எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃப்ரண்ட்டு ஒரு ஸ்டிச் பேக் ஒரு ஸ்டிச் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம எடுத்த இடத்துலேருந்து கீழே ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டிச்சஸ் எடுத்துக்கோங்க. இதை மறந்துடாதீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. இப்போது இந்த ஸ்டிச்சஸை எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் மேலே இருக்கு இல்லையா, இந்த லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் ஸ்டிச்சஸை அப்படியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண போகிறோம், கீழே 1 by 1 இந்த லைன்லேயே தான் என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச்சஸை கொண்டு வர போகிறோம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு 1 நான் எடுத்துட்டேன். இப்போது நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா, லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு 2 பார்ட் இருக்குது. இப்போது நம்மளுக்கு லைன்ஸு நீங்கள் இதில் ஒரு சைட் இதில் ஒரு சைட் அந்த மாதிரி கொண்டு போகணும். ரெண்டுமே ஒரே சைடில் கொண்டு போகக்கூடாது. ரைட்னா ரைட்டே கொண்டு போகக்கூடாது, லெஃப்ட்னா லெஃப்ட்டுன்னு கொண்டு போகக்கூடாது, சரியா. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லெஃப்ட், அதுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக எடுத்துக்கோங்க. மறுபடியும் அகெயின் அந்த பாயிண்ட்லேயே என்ன பண்ணிக்கணும், செயின் ஸ்டிச். மறுபடியும் அடுத்தது ரைட்டில் எடுத்துக்கிட்டோமா, அதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு இதை தான் நீங்கள் மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வரணும். அழகாக 1 by 1 கண்டினியூஸாக நீங்கள் எடுத்து கீழே வர ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். நீங்கள் என்ன அங்கே என்னத்தை கொண்டு போகிறீங்களோ அந்த வகையில் தான் நம்ம ஸ்டிச்சஸை வந்து கவர் பண்ண முடியும். இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஸ்டாப் வந்து எண்டு வந்து கிடையாது. நம்ம எப்போ எங்கே வேணுனாலும் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்குள்ளே தான் கம்ப்ளீட் பண்ணணுமா, இல்லை. இந்த ஸ்டிச்சஸை நம்ம எந்த லென்த்துக்கு வேணால் கொண்டு போயிட்டு எந்த அளவில் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள், 1 by 1 இன்ச்சஸாக கீழே பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு பாயிண்ட் புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி புள்ளி வைப்போம், இந்த மாதிரி இப்படி புள்ளி, புரியுதா. இந்த மாதிரி வகையில் 1 by 1 கீழே நீங்கள் என்ன பண்ணிட்டு வரணும், நீங்கள் அதில் தான் செயின் வந்து குத்தி எடுக்கணுமே. நீங்கள் அதுக்குன்னு பக்கத்தில் ஒன்று மேலே வந்து குத்தி எடுத்துட்டோமா, அதுக்கு கீழே வந்து இன்னும் லாங்காக, அதுக்கு கீழே இன்னும் லாங்காக, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். நான் வந்து இவ்வளோ பெருசாக போடுறேன், லைன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இங்கே மேல் லேயர் வந்து எனக்கு பெருசாக வரும், புரியுதா. மேல் லேயர்னால் நான் இந்த இடத்த சொல்கிறேன்.
நீங்கள் இந்த இடத்த வந்து சின்னதாக மாற்றிக்கணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா நெருக்கமாக எடுத்தீங்க அப்படின்னா நெருக்கமாக பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் வந்து தள்ளி தள்ளி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேப் விழும். ஓகேவா? அதனால் அந்த கேப் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே தான் வரணும். போட்ட இடத்துலையே நாட்டை போடக்கூடாது, செயின் எடுக்கவும் கூடாது. சரியா? கீழ் பாயிண்டில் தான் உங்களுக்கே தெரியும் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எந்த எண்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம எடுக்க அது எவ்வளோ நெருக்கமாகவும் நல்லா அழகாகவும் வந்திருக்கு இல்லையா? இப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கடகடன்னு இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டை முடிச்சிடலாம். இதை கொஞ்சம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி. போடுறதுக்குமே இது என்ன ஆகிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம முடிச்சுட்டா அடுத்தது தான் ஈஸி இல்லையா? அப்போது அடுத்த லேயருக்கு வரும்போது நம்ம அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவனமாக பண்ணிக்கணும். இதை மட்டும் எல்லாருக்குமே இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அதனால் இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கன்வெர்ட் பண்ணி போட்டுருவீங்க. அடுத்த லேயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கலரை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரே சிங்கிள் கலராகவே யூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து அதுக்கு அடுத்த இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு சாரியோட கலரை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ சாரியில் வந்து ஒரு 3 கலர்ஸ் இருக்குது அப்படின்னா 3 கலர்ஸை நான் கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கலாம். 2 கலர்ஸுமே எடுக்கலாம். அதான் சொல்கிறதில்ல, இது வந்து ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே ஓவரால் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம 2 சைடுமே என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட்டு ரைட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து இதில் கலர் சேஞ்ச் பண்ணலை, நான் இதே கலரில் வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே எடுத்துட்டோம் இல்லையா? இதை எடுத்த இடத்துலேருந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி மேலே போயிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம ரைட் இடம் இருக்கு இல்லையா, இந்த ரைட் இடத்துல இங்கேருந்து செயினை நீங்கள் எடுக்கணும். நம்ம எடுத்ததை என்ன பண்ணியிருப்போம், இப்படி தானே கீழே எடுத்துகிட்டு வந்திருப்போம், இதில் கீழே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த செயினை கொண்டு போயிட்டு இங்கே செயினை எடுத்த செயினுக்கு மேலே ஒரு சின்ன செயினை என்ன பண்ணணும், எடுக்கணும். புரியுதா? இப்படி செயின் எடுத்துகிட்டு இங்கேருந்து லெஃப்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வரணும். நீங்கள் தெரியுதா? இந்த சைடு லெஃப்ட் சைடில் கன்வெர்ட் பண்ணி வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன செயின் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இந்த சின்ன செயின் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அகைன் கீழே வந்து அந்த பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டு மாதிரியே கீழே ஸ்டிச்சஸை எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு வந்து இதிலே கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இந்த பாயிண்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டை தான் நான் இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே மேல் லேயர் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மேல் லேயர், இந்த லேயருக்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்துல எடுக்கிற டிஸ்டன்ஸ், இப்போ நான் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன்னா இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சைஸஸ் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே நல்லா பாருங்கள், நான் இந்த சைஸில் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சைஸ் உங்களுக்கு என்ன சைஸில் உங்களுக்கு அந்த இடத்துல வேணுமோ, சின்னதானா சின்னதாக, கொஞ்சம் நெருக்கமாக நான் எடுத்துக்கிறேனாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட் கொண்டு வந்து இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் மேலே அப்படியே போட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சை போட்டு மறுபடியும் அங்கேருந்து என்ன பண்ணிடணும், கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடணும்.
இங்கே எப்போவுமே போடுற மாதிரி ஒரு ஸ்டிச்சை போட்டுறணும். மறுபடியும் மேலே நம்ம சைஸ் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்த சைஸு நீங்கள் அதே அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ளவுஸ் இமேஜ்லெஸ்லாம் போடும் போது நீங்கள் சைஸஸை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கற்றுக்கும் போது சைஸஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே, போட கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பராக போட கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டாப், இங்கே வந்து அதே மாதிரி ஒரு சின்ன செயினை போட்டு இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல கூட நம்ம இந்த 3 கலர் வந்து இந்த 3 லைனை வந்து நான் இந்த கலரில் கொடுத்துட்டேன், வேற ஒரு கலர் நான் கொடுக்கணுன்னா இங்கேருந்தே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் தான் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை இப்போது இந்த லைன்ஸ்லேருந்தே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை இது 3 ஒரு கலர், அதுக்கடுத்து மேலே ஒரு கலர், அதுக்கடுத்து ஒரு கலர், இந்த மாதிரி இந்த இடத்துல வர இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு வந்து இதில் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். மேலே 3 லேயர் போட்டாச்சா, இப்போ அடுத்தது வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எங்கே வந்து எண்ணாட் போட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இங்கே வந்து சைஸஸ் படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸை அதே மாதிரி ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு பக்கத்தில் அதை குட்டி ஒரு செயினை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செயின் போட்டு அடுத்து லெஃப்ட்டு கொண்டு வந்து லெஃப்ட்டில் செயினை எடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா, நீங்கள் மேலேயே கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அழகாக இருக்கும். இப்போது நான் இதில் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா கீழே மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து கிராஸாக தான் எடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. உங்களோட நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட எடுத்துக்கலாம்ப்பா, நீங்கள் அது கிராஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வேணுன்னா 2 சைட்லேயும் பாயிண்ட் அவுட் மாதிரி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு பாயிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கு இல்லையா, நான் அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த த்ரெட்டு தான் போடணுமா, அதுக்கு அதில் வந்து பீடு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இதில் பீடுமே என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நான் அதையுமே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, பீடுமே கொடுத்துக்கலாம். அப்படியே ஸ்டிச்சஸ் என்ன பண்ணுறோன்னா அப்படியே 1 by 1 என்ன பண்ணுறோம், கீழே 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 கொண்டுட்டு வந்து ஸ்டிச்சஸை கண்டினியூ தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது வச்சு எங்குமே நம்ம என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணிக்கலை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டி கற்றுக்கிறனால தான் உங்களுக்கு நான் லைன் போட்டு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் லைன் இல்லாமல் போட கற்றுக்கோங்க, ஓகேவா. லைன் போட்டு கற்றுக்குனீங்க அப்படின்னாலே கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஓகேவா. லைன் இல்லாமல் நீங்களாவே பாயிண்ட் அவுட் எடுத்து 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 நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைன் போடாமல் உங்களுக்கு நான் போடுறேன். அதில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வரும், உங்களுக்கு சூப்பராக போட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம லைன் வந்து பெருசாக போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த லைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு லைன் இல்லாமல் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது இது வந்து கற்றுக்கிற மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு, ஓகேவா. இது வந்து பிகினர்ஸ் வரையுமே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் லைனை போட்டு கற்றுக்கணும். கற்று முடிச்சிட்ட பிறகு நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சஸை எடுக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை எடுக்கும் போதே நம்ம இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, கீழ் பாயிண்ட்லேருந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ நான் இந்த ஸ்டிச்சுக்கு சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஸ்டிச்சை எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு செயின் ஸ்டிச்சை எடுத்துகிட்டு மேலே ஹப் கொண்டு போயிட்டு ஹப்லேருந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கீழே டவுன் கொண்டு வர சொல்லியிருக்கேன் இல்லையா. அதே மெத்தடில் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்களாகவே ஒரு கவுண்டிங்கில் மேலே, ஓகேவா, இந்த சைடு இத்தனை போடலாம், இல்லை இந்த சைடு இத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு கவுண்டிங்க்கு நீங்கள் கொண்டு வரலாம். என்னை பொறுத்த வரையும் கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் போடுற மெத்தடில் போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் பிகினர்ஸுக்கு வந்து அந்த லைன் போட்டு அந்த லைன் மேலே இந்த மாதிரி இன்ச்சஸில் கொண்டு வந்து பழகிடுங்க. பழகி முடிச்ச பிறகு இப்போ நான் இங்கே போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெலிசாக போட கற்றுக்கோங்க. நான் உங்களுக்கு அங்கே நல்லா ப்ராடாக போட்டிருக்கேன், தெரியணுன்றதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மெலிசாக போட கற்றுக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த சைடு ஒரு 3 பாயிண்ட், இந்த சைடு ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டேன். நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், லாக் போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே லாக்கை போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணி நான் இப்போ கலர் கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு.
இப்போ நான் இங்கே க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு போயிட்டு இப்போ இங்கே ஒரு குட்டி லாக்கை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன செயின் போட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து செயினை கொண்டு வந்து அதே கீழே என்ன பண்ணுறேன், லாக் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூஸாக கொண்டு போகணும். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா இன்ச்சஸில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அந்த இன்ச்சஸில் என்ன பண்ணிக்கோங்க, கொண்டு போய்க்கோங்க. கீழே வந்து நூல் வந்து கண்டினியூஸாக இருக்கிறனால நல்லா மாட்டிகிட்ருக்கோம். நூலை கீழே இருந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக குட்டி குட்டியாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் முடியுது இல்லையா, இப்போது இந்த எல்லோ கலர் முடிகிற இடத்துல நான் வந்து தேர்டாக ஒரு கலர் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த எல்லோ கலர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தேர்ட் கலரை கொண்டு வரணும். அது மேட்சில் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தேர்ட் கலரை கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேர்டு கலரை கொண்டு வந்துட்டு நீங்கள் கொண்டு வரல. இப்போ நான் அடுத்த கலரும் உங்களுக்கு கொண்டு வந்தும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தேர்டு ஒன் கலர் வந்து நான் பிங்க் நூல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த முடியுது சொன்ன இல்லையா எல்லோ, அது வந்து ஓவரால் வந்து ஃபுல்லாக இருக்கும் போது இருக்கக்கூடாது, ஓவரால் லைட்டாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து பிங்க் எடுத்த உடனே அந்த எல்லோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்த்தியா. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் என்ன பண்ணிக்கணும், கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தேர்டு கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் காம்பினேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதுவே போதுன்றவங்க நீங்கள் இந்த ஃபஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா அதே கலர்ஸில் அப்படியே என்ன பண்ணணும், அடுத்தடுத்து கலர் சேஞ்ச் ஆகும்போது அப்படியே கொண்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் இங்கே லாக்கை போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது பீடை போட்டு காமிக்கிறேன். பீடு வகை ரொம்ப ஈஸி. நான் பார்ட் 2 வீடியோ கொண்டு போகலை, ஏன்னா அது ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம பார்ட் 2 வீடியோ கொண்டு போகணுமா, வேண்டாம். இதிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ட் 2 வீடியோவை கட் பண்ணிவிட்டு இதிலே நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போடுவோம் இல்லையா, நம்ம எல்லாமே வந்து மேலேருந்து நம்ம லெஃப்ட் ரைட் எடுப்போம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நான் அதுலேருந்து பீடை கொண்டு வர மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2-3 லேயர் என்ன பண்ணியிருக்கேன், நான் போட்டிருக்கேன். இப்போது எனக்கு இந்த சைஸ் போதும். இப்போ நான் இது மேலே பீடை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம மேலே இங்கே கொண்டு போயிட்டு ஒரு சின்ன லாக் போட சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி லாக்கை போட்டுட்டு உங்களுக்கு இந்த லேயருக்கு எத்தனை பீடு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், பீடை கோத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பீட்ஸ் எடுக்கிறேன். 4 பீட்ஸும் அது பத்துமா அப்படின்றத இங்கே பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இந்த லேயர் வரையும் வருதா, இல்லை இன்னும் கூட என்ன பண்ணிக்கணும், ஒரு பீடை எடுத்து கோத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் உள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு பீடை மட்டும் எடுத்து கோத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு சின்ன லாக்கை போட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் கீழே கொண்டு வந்து லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி லாக் போட்டுக்கிறேன். மறுபடியும் அடுத்தது எடுத்துகிட்டு போகும்போது மறுபடியும் இங்கே ஒரு குட்டி லாக்கை போட்டுட்டு
மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணுறோம், அடுத்தது அதே 5 பீட்ஸு. என்ன பீட்ஸ் கவுண்டிங் எடுக்கிறீங்களோ அதே பீட்ஸை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் பீட்ஸோ இந்த இடத்துல நிறைய பீட்ஸுமே அந்த மாதிரி போட பழகிக்காதீங்க. பீட்ஸ் எடுக்கிறவங்க கண்டினியூஸாக அதே பீட்ஸ் வகை எடுத்தால் தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பீட்ஸ் தான் போடணுமா இல்லை, கட் பீட்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பீட்ஸோட கலர்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சோம் இல்லையா, இந்த இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சுகர் பீடு வந்து கலர்ஸில் விற்கிது, கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த சுகர் பீட்ஸு. அந்த பீட்ஸை வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸுக்கு அழகாக மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த சைடில் இந்த நாட் வருது இல்லையா, இந்த சைடில் ஒவ்வொரு பீடு, இப்போது இங்கே பாருங்கள், நான் இங்கே வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடில் ஒரு பீட் மட்டும் எனக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு லாக் எடுக்கிறீங்க இல்லையா, லாக்கை எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணணும், ஒரு பீடை ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இங்கே எடுத்துட்ட பிறகு ஒரு பீடை கோத்துட்டு அடுத்த லாக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகணும். ஓகேவா? அந்த மாதிரி எடுக்கிறவங்க அந்த மாதிரியுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட க்ரியேட்டிவ் தாங்க எல்லாமே, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு க்ரியேட்டிவே. நம்ம மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதுல இதெல்லாமே ஸ்டிச்சஸ். ஓகேவா? நம்ம என்ன விதத்தில் வேணாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸை கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா நீட்டாக இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பாக்ஸ் போட்டு அதில் கண்டினியூவாக நீங்கள் கற்றுக்கோங்க. அது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபினிஷ் பண்ணி காமிக்க முடியும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் இல்லாமல் போட நீங்கள் கற்றுக்கோங்க. எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் எல்லாமே போட்டு பாருங்கள். இதில் கூட இமேஜஸ் எடுத்து நீங்கள் இமேஜில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு கலர்ஸாக கூட நீங்கள் இமேஜ் கொடுத்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.